இந்த துக்க நிகழ்வில் திருமதி ராதிகா அவர்கள் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதை நாங்களே பார்த்தோம் கண்குள்ளாக. இந்த டிவியில் இருக்க காணொலி காட்சிகளை தான் பார்த்தோம், தொலைக்காட்சியிலையும் பார்த்தோம். நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நசுக்கப்பட்டாங்க. அந்த கூட்டத்தில் நெரிசலில் வந்து அவங்களால முடியல வெளியில் வர்றதுக்கு, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அதே மாதிரி வந்து அந்த துக்க வீட்டாண்ட வந்து அம்பிகா அவர்கள் வந்தபோது ஒரு தொலைக்காட்சி நிருபர் வந்து போய் மைக் எடுத்துன்னு போய் ஏதோ கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது வந்து விஷயம் தெரியாமல் கேட்டு இங்கே வந்து என்கிட்ட கேட்காதுன்னு அம்பிகா வந்து அவர்கிட்ட வந்து கத்துற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கிறீங்கன்னா, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சுஹாசினி வந்து கத்துறாங்க. ஏன் கத்துறாங்க சுஹாசினி? நீங்கள் எல்லாம் அங்கே போய் அந்த மாதிரி மைக்கு நீட்டுது. ஊடகத்துறையினர் முதல்ல போய் பேட்டி எடுக்க போறீங்களோ எங்கே போறீங்கனாலும் முதல்ல அவங்கள ஸ்டடி பண்ணிட்டு போய் கேள்வி கேளுங்க. பொத்தாம் போதோ சும்மா மைக்கை கொடுத்து நீங்களா அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கொண்டு பேசுறது, அப்புறம் தவறான ஒரு விஷயத்தை போய் கேட்குறது, இந்த கீழ்த்தனமான வேலைகளை விடுங்க. இதை வந்து அந்த தொலைக்காட்சி நிறுவனத்துடைய எடிட்டரோ இல்லை ஒவ்வொரு யூடியூப் சேனல் நடத்துகிறா அவங்க கொஞ்சம் சென்ஸை யூஸ் பண்ணி கேள்விகளை கேளுங்க. இந்த மாதிரி ஒருவர் செய்கிற தப்பு ஒட்டுமொத்த ஊடகத்தையுமே பாதிக்குது.